இங்க ஒரு கரையான் ஒண்ணு இந்த வீட்டு ஓனர்ஸ் கண்ணு முன்னாடியே ஒரு கதவை கடிச்சு தின்னுட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்த வீட்டுக்காரம்மா, யோ என்னையா பார்த்துட்டு இருக்க, டக்குன்னு மருந்து எடுத்து அடி, சட்டுப்புட்டுன்னு சாகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்ட அந்த ஆளும் மருந்து எடுத்து அடிக்கிறான். ஆனா இவன் எவ்வளவுதான் அந்த மருந்து அடிச்சாலும் அந்த கரையானுக்கு ஒண்ணுமே ஆகல. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கானது மட்டும் இல்லாம அந்த கரையானும் ஷாக் ஆயிட்டு, ஏன்டா என் மேலேயே மருந்து அடிக்கிறீங்களா, இருங்கடா நீங்க வச்சிருக்கிறது ஒரு டம்மி மருந்துன்னு போய் என் பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லி ஊரே கூட்டு வந்து உன் வீட்டை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்துட்டு புத்துக்குள்ள போகுது. சோ அப்படி அங்க இவ்வளவு மருந்து அடிச்சும் சாகாம கன் மாதிரி வந்து நிக்கிறவனை பார்த்துட்டு அங்க இருக்க கரையானங்களாம் மிரண்டு போயிட்டு, தலைவா எப்படி தலைவா இவ்வளவு மருந்து அடிச்சு சாகாம வந்திருக்க, அந்த ரகசியத்தை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அப்ப இவ்வளவு நேரமா நல்லா இருந்தவன் டக்குன்னு வாயில நோர தள்ளி கீழே சரிஞ்சிடறான். அப்படி சரிஞ்சவன் சாக போறதுக்கு முன்னாடி கிடைச்சே இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வரான். தலைவா என்ன தலைவா சொல்லணும், எதுவா இருந்தாலும் சொல்லு நாங்க கேக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப இவன் என்ன சொல்றானா, டே மங்குஸ் மண்டைனுங்களா, அவனுங்க அடிச்ச மருந்து என்ன ஒருத்தனை மட்டும் கொல்றதுக்கு இல்லடா, நம்மள கூண்டோட அழிக்கிறதுக்குடா, தயவு செஞ்சு என்ன யாரும் தொடாதீங்கடா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஆனா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவனை பாராட்டுறன்ற பேர்ல இவனை தொட்டு தழுவி கட்டி பிடிச்சி அந்த மருந்து எடுத்து ஊதி பறக்க விட்டு இந்த மாதிரிலாம் இவனுங்க பண்ணதுனால இதனால இவனுங்க எல்லாருமே இவன் கூட சேர்ந்து செத்து போயிடுறானுங்க. ஆக்சுவலி இது மூவிலாம் கிடையாது, இது வந்துட்டு ஒரு ஆடு. இந்த கரையானுங்களெல்லாம் கூண்டோட அழிக்கிற மருந்துக்கான ஒரு டிவி ஆடு.